இன்னைக்கு தானா இல்ல ரெகுலராவா? ஓகே, நான் வரேன். சும்மா பஸ் வருது பாரு, வாங்க போலாம். சீக்கிரம் வா. ரோட்ல கூட்டத்தை போடு. மழை 10 ரூபாய் போதும். போங்கல. ஐயோ ஐயோ. கிளவி கடை தூக்கு. ரோட்ல பப்ளிக் நடக்க முடியல. கடையை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க கவர்மெண்ட். கடை தூக்கல. ரொம்ப ரஷ்ஷா வருதோ. நீ ஏமா கடை எடுக்கிற? ஒன்னு யாருமா கடை எடுக்க சொன்னது? நீ கடை வைக்கதான் கவர்மெண்ட் ரோடே போட்டிருக்க. நீ நேத்து நீ கடை வை. வா லைன்ல வா. வா வா லைன்ல போ. லைன்ல 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 அப்படியே போயினே இருக்கா. போமா போ 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 போ. சரி. தள்ளுமா தள்ளு. போறான் பாரு. நடுவுல போற போட. ஏறு ஏறு ஏறு. நான் ஏற்றி விடுறேன். ஹலோ, எங்களுக்கு ஏற தெரியும். போய் வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னமா அப்படி சொல்லிட்ட? பொம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன கூப்பிட வேணாம். நினைச்சாலே போதும், நான் வந்து நிப்பேன். அவசரப்படாதம்மா, நான் எதுக்கு இருக்கேன்? ஏன் மேடம், அவர் பண்றது தப்புன்னு தெரியுதுல்ல, கேட்க வேண்டியதானே? அவர் போலீஸ், நாம பொம்பளை, கேஸ் கூட காரணமா கிடைக்காது. அப்படியா? சார், உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் தப்பு பண்றதை பார்த்துட்டு நிக்கிறீங்க. நான் செய்ய வேண்டியதுதான் நீங்களும் செய்யறீங்களே. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் இது தப்பு. ஏன்னா இவர் ஒரு ஆம்பளை, அதுவும் யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ். உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா ஸ்டேஷனுக்கு வரேன். உங்களுக்கு தேவை சாட்சி தானே? எனக்கும் சட்டம் தெரியும். அவன் தலையெழுத்த மாத்தணும்னா தேவைப்பட்டா நேர்ல வரணும். நான் தான் நேரா வரேன்னு சொல்றேன்ல. இது தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, பப்ளிக் நியூசன்ஸ். வணக்கம். வணக்கம் சார். எல்லாரும் உட்காருங்க. ஆல் பிரஸ், ஆல் மீடியா, எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல? யாரும் மிஸ் ஆகலையே? இல்ல சார், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 2 மணி நேரத்துக்கு எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் சார் வந்திருக்கோம். தேங்க்யூ. உங்க பார்வையெல்லாம் அரசியல்வாதிங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், சினிமாக்காரங்க இவங்க மேல மட்டும் போக்கஸ் பண்ணாம இன்டர்நெட் யூத் பசங்க அவங்க மேலயும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாட்டோட முதுகெலும்பு பிரஸும் மீடியாவும் தான். எங்க டிபார்ட்மெண்ட் பவரை விட உங்க எழுத்துக்கு தான் பவர் அதிகம். மனுஷனுக்கு 2 கண்ணும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு 2 துறையும் முக்கியம். அதுல ஒண்ணு தன்னோட வேலையை குறைச்சுக்கிட்டாலும் கஷ்டம்தான். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எவ்ரிபடி. எங்க கூடவே நட்பாவும் நம்பிக்கையாவும் பழகி எங்களுக்கு தெரியாமலே செல்போன்லயும் வீடியோ கேமராவிலயும் படம் பிடிச்சு இன்டர்நெட்ல அதை கொடுத்து எங்க வாழ்க்கையை நாசமாக்குன சதீஷ்குமாரையும் அவன் குரூப்பையும் சும்மா விடாதீங்க. எங்க வாக்குமூலத்தை நீங்க ரகசியமா பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை உங்க மேல இருந்தாலும் இனியும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி
வாக்குமூலத்தின் அடிப்படையில் சதீஷ்குமார் தான் குற்றவாளி என நிரூபணமாகிறது. ஆகவே குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்குகின்றோம். அவருக்கு தனிமைச் சிறை வழங்கப்படும். அவரை யாரும் பார்க்க அனுமதி மறுக்கப்படுகிறது. சார், நீங்க கோஆபரேட் பண்ணதுனாலதான் இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க முடிச்சது. தேங்க்யூ சார். நானும் போலீஸ் தான், அதுவும் ஹையர் ஆபீசர். நான் கோஆபரேட் பண்ணாம சார், ஜஸ்ட் ஃபார் அ ஜோக். எனிவே, யூ டிட் அ குட் ஜாப். தேங்க்யூ. கீப் இட் அப். தேங்க்யூ. குட் லக். சரி, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம். எஸ் சார். வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் கமிஷனர் சார். வாங்க. ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வாங்க ஏசி சார். தேங்க்யூ சார். என்னங்க போன் பண்ணீங்களா? என்ன காணோம்? அண்ணே, ரத்னவேல் அப்பா. வணக்கம். வாங்க. மாப்பிள்ள ரத்னவேல், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வெரி குட் கேரக்டர். சார், ரத்னவேலுக்கு இப்ப நீங்க ஹையர் ஆபீசரா மட்டும் இல்லாம சின்ன மாமனாரும் ஆயிட்டீங்க. இனிமே நான் தான் வேலுக்கு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள ஆயிட்டாரு. மேடம், சாரும் நீங்களும் சேர்ந்து சைட்ல இவ்வளவு வேலை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? என்ன பண்ண சொல்ற வேலு? 2 காதல்களை சேர்த்து வைக்க தான் யோசிக்கணும். 2 நல்ல குடும்பத்தை சம்பந்தம் பண்ணி வைக்க யோசிக்கவே கூடாது. அதுவும் இது அவர் அண்ணன் பொண்ணு. கொஞ்சம் சுயநலம் தான் எங்க 2 பேருக்கும். இந்து, நீ கொண்டு வரக்கூடாது. வேற என்ன சித்தி, அவர் ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? மாப்பிள்ளை பாக்கணும்ல, அதான் கொண்டு வந்த. இவ்வளவு சின்ன பொண்ணா? நான் பயந்தே போயிட்டேன். எனக்கு என்ன 6 வயசு ஆகுது. 15 years. போய் அக்கா கொண்டு வர சொல்லு போ. டீ, காஃபி, காரம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இதுக்கு முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. அண்ணி, சந்தியா வர சொல்லுங்க. அடிக்கடி போன் பண்ண என்ன புரியுதா? ஒரு பாதி பார்வைக்குள் பல கோடி மின்னல்கள் ஒரு நொடியில் தந்தவளும் இவளே. முதல் முறை சந்திப்பேனில் பல நாள் சகவாசத்தை மனசுக்குள் விதைப்பவளும் இவளே. தொலைத்தவன் அழைக்கிறேன். நேற்று நீ தொலைவினில் வித்தவன், இன்று என் பொன்வனங்களை நினைத்தவன். வானமாயன் வழியினை தொடர்ந்தவள், வண்ணமாயன் வாழ்வினை நிறைத்தவள். ஞாபகம் என்னுள் கரைந்தது, விழிகளில் இதயத்தை தொலைத்தவன் அழைக்கிறேன். முதல் சத்தம் மனசுக்குள் கேட்கிறேன், அழைத்ததா?
தீண்டாத நுரை ஒன்றை நான் கண்டு காற்றொன்று தீண்டாத மேகத்தை நான் கொண்டு தூங்க விழித்திருப்பேன். முதல் சத்தம் மனசுக்குள் கேட்கிறேன் அழைத்ததா விழிகளில் இதயத்தை தொலைத்தவன் நான் அழைக்கிறேன். பயணியாய் பார்த்தவன் தலைவனாகிறான். தலைவனாய் ஆனதும் கலவு செய்கிறான். காவல் செய்யும் உன் காவலன் பூவை கொய்தால் கனவாகுமோ? பாராமல் பாராமல் ஓர் முத்தம் தாராமல் தீராது போகாது நான் கொண்ட உன் பித்தம் ஆழ்வில் புதைந்திடவா? விழிகளில் இதயத்தை தொலைத்தவன் அழைக்கிறேன். முதல் சத்தம் மனசுக்குள் கேட்கிறேன் அழைத்ததா நேற்று நீ தொலைவினில் உதித்தவன் இன்று என் பொன்வனங்களை நினைத்தவன் வானமாய் என் வழியினை தொடர்ந்தவள் வண்ணமாய் என் வாழ்வினை நிறைத்தவள் ஞாபகம் நம்முள் கரைந்தது. ஏங்க என்னங்க ஐயோ இப்பதான் குளிச்சுட்டு வரேன்.